கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய கவிதைகள் மட்டும் நமக்கு பாடப்பகுதிங்க. அவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா 27 ஜூலை 1876 26 செப்டம்பர் 1954 வரையிலும். அவருடைய பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி. ஒரு கவிமணி அப்படின்னு பட்டம் வழங்கினது யாருன்னா தமிழவேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை. 24/12/1940 அந்த பட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. கவிமணி அப்படின்னு பட்டம் வழங்கியவர் தமிழவேல் உமா மகேஸ்வரனார். இந்திய அரசால் அஞ்சத்தலை வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தோன்னா 2005 அக்டோபர். தமிழ் இலக்கணம் பயிற்றுவித்தவர் சாந்தலிங்க தம்பிரான். அவர் திருவாடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவருங்க. தமிழ் இலக்கணம் பயிற்றுவித்தவர் சாந்தலிங்க தம்பிரான். இவருடைய புனைப்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஐயம்பிள்ளை. இங்கே ஐ கூட பயன்படுத்துகிறாங்க. ஐயம்பிள்ளை. யதார்த்தவாதி. ஆண்டான் கவிராயர். தேவன் குயில். கவிமணி தேசிய விநாயகம் அவர்களுடைய புனைப்பெயர் பார்த்தோன்னா ஐயம்பிள்ளை, யதார்த்தவாதி, ஆண்டான் கவிராயர், தேவன் குயில். இவருடைய பாடல்கள், ஆய்வு நூல், அந்த கவிதைகள் வெளிவந்த இதழ் பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ், மதுரை தமிழ்ச்சங்க இதழ், செந்தமிழ். நாஞ்சி நேசன், இது நாஞ்சில் நேசன் இருக்கும்னு நினைக்கிறேங்க, எழுத்துப்பிள்ளையாக இருக்குது. நாஞ்சில் நேசன். தமிழன் இதுவும் கேரளா என்னுடைய இதழுங்க. தமிழன். கேரள சொசைட்டி பேப்பர். இவருடைய கவிதைகள் வெளிவந்த இதழ், கவிமணி தேசிய விநாயகத்தினுடைய கவிதைகள் வெளிவந்த இதழ் செந்தமிழ், மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய இதழ். நாஞ்சில் நேசன். தமிழன், அது கேரளாவை உடைய இதழ். தமிழன், கேரள சொசைட்டி பேப்பர். கவிமணி இயற்றிய முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம். கவிமணி இயற்றிய முதல் நூல் அழகம்மை ஆசிரிய விருத்தம். அவருடைய கவிதை நூல்கள் பார்த்தோம்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம் 1885 ஆண்டு. இது 10 பாடல்களை கொண்டதுங்க. அழகம்மை ஆசிரிய விருத்தம் 1885 10 பாடல்களை கொண்டது. மலரும் மாலையும் 1938. கதர் பிறந்த கதை 1947. கதர் பிறந்த கதை. சில இடங்களில் காதல் பிறந்த கதைன்னு இருக்குங்க. 2 இருக்குது, ஆனால் இதுதான் சரியானதுன்னு சொல்லப்படுது. அதனால் கதர் பிறந்த கதை 1947. மருமக்கள் வழி மான்மியம் 1942. இது ஒரு நகைச்சுவை நூலாக படைக்கப்பட்டுருங்க. மருமக்கள் வழி மான்மியம். ஆசிய ஜோதி, உமர் கய்யாம் பாடல்கள், இது 2மே மொழிபெயர்ப்பு நூல்களுங்க. ஆசிய ஜோதி 1941. உமர் கய்யாம் பாடல் 1945. இது மொழிபெயர்ப்பு நூலுங்க. ஆசிய ஜோதியும் உமர் கய்யாம் பாடல்கள் 2மே மொழிபெயர்ப்பு. தேவியின் கீர்த்தனங்கள் 1953. தேவியின் கீர்த்தனங்கள். குழந்தை செல்வம். கவிமணியின் உரைமணிகள், இது ஒரு வசன இலக்கியங்க. 1953. காந்தலூர் சாலை. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு. இது மலரும் மாலையில்
இடம்பெற்ற கவிதைங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு 1938. இப்போ அந்த குழந்தை பாடல்கள் இடம்பெற்ற கவிமணியினுடைய தொகுப்பு சொல்லப்படுதுங்க. மலரும் மாலை. இப்போ இவருடைய கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அழகம்மை ஆசிரிய விருத்தம் 1885 10 பாடல்களை கொண்டது. மலரும் மாலை 1938. கதர் பிறந்த கதை 1947. மருமக்கள் வழி மான்மியம், இது ஒரு நகைச்சுவை நூல் 1942. ஆசிய ஜோதியும் உமர் கயாம் பாடல்களும் அவருடைய மொழிபெயர்ப்பாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள், காந்தலூர் சாலை, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு. மலரும் மாலையும் அப்படிங்கிறது குழந்தை பாடல்கள் இடம்பெற்ற கவிதை தொகுப்பாக அமைந்திருக்கு. மருமக்கள் மான்மியம் என்ற நகைச்சுவை நூல் வெளிவந்த இதழ் பார்த்தோன்னா தமிழன். இது ஒரு கேரளாவை சார்ந்த இதழ், கேரள இதழ்ங்க. மருமக்கள் மான்மியம் என்ற நகைச்சுவை நூல் வெளிவந்த இதழ் தமிழன். மலரும் மாலை இடம்பெற்ற கவிதைகள் பார்த்திங்கன்னா 7 கவிதைகள்னு சொல்லப்படுது. சரஸ்வதி துதி, குழந்தை, தாலாட்டு, கிளி, பசுவும் கன்றும், சந்திரன், முத்தம் தா. மலரும் மாலையில் இடம்பெற்ற கவிதைகள் 7. சரஸ்வதி துதி, குழந்தை, தாலாட்டு, கிளி, பசுவும் கன்றும், சந்திரன், முத்தம் தா. தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் பரிசு பெற்ற படைப்பு தேவியின் கீர்த்தனங்கள். இது ஒரு இசை நூலுங்க. தேவியின் கீர்த்தனங்கள். தமிழ் வளர்ச்சிக் கழகத்தின் பரிசு பெற்ற படைப்பு தேவியின் கீர்த்தனங்கள். இது ஒரு இசை நூல் 1956. சென்னை அரசாங்க கல்வித்துறையின் பரிசு பெற்ற படைப்பு குழந்தை செல்வம். இது ஒரு கவிதை தொகுதி 1957. சென்னை அரசாங்கத்தின் கல்வித்துறையின் பரிசு பெற்ற படைப்பு குழந்தை செல்வம். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வரலாறு என்ற தலைப்பில் நூலை வெளியிட்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் 1945. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வரலாறு என்ற தலைப்பில் நூலை வெளியிட்டவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். கவிமணி வரலாறு ரெண்டுக்கும் வித்தியாசங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வரலாறுங்கிறது வேற. கவிமணி வரலாறு என்ற நூலை வெளியிட்டவர் வித்வான் சே. சதாசிவம் பிள்ளை 1948.